எடப்பாடி வந்தால் 2000னா நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லலை. எங்களுக்கு இதுனா அறுதி கவர்மெண்ட் காசு 10 காசு அணிவிக்கலை. ரேஷன் கார்டு இல்லை, ஒன்றும் இல்லை, உதவி காசு இல்லை. 4 ரூபா பூ விற்று கஞ்சி குடிக்கிறான். எப்படி ஓட்டு போடுவோம்? ஆமாம், எங்களுக்கு சலுகை செஞ்சாத்தான் போடுவோம். நாங்கள்லாம் தடுமாறி தட்டு போய் மார்க்கெட்டில் பூ வாங்கி உழைச்சி சாப்பிட்றோம். கவர்மெண்ட் காசை அணிவிக்கவே இல்லை. நான் வாங்கவே இல்லை. எந்த இதுக்கு இருந்தாலும் வாங்க 1000 ரூபாய் வரல. காரடே இல்லை, தொலைஞ்சி வச்சு தாலுகா ஆஃபீஸுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் கொடுக்க மாட்டுறாங்க. எனக்கு 66. அதுவும் இல்லை. கலெக்டர் ஆஃபீஸுக்கு 3-4 தடவை போயாச்சு. இங்கே நிலக்கோட்டை தாலுகா ஆஃபீஸுக்கு போயாச்சு. எல்லா பக்கம் போயாச்சு. ரேக விழுகலைன்னு இப்போ 3000 கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கார்டு இருக்கு, ஆதார் அட்டை இருக்கு, ரேக விழுகலைன்னா தரமாட்டாங்களாம். வாங்கவே இல்லை. வாங்கலை, காமிக்கிறேன்ல, வாங்கலை. கார்டை கொண்டாந்து ஒப்பிக்கிறேன். எங்களோட கருத்து இந்த இலவசம் பூரா வேணாம். விஜய் சொன்னது மாதிரியே வேலையை முடிங்க. இலவசத்தை பூரா காலி பண்ணுங்க. விஜய் எந்த இலவசமே இல்லை, நான் காலி பண்ணி தரேன், ஒயின் ஷாப்பவே காலி பண்ணி தர்றேன் இருக்காரு. அப்போ ஒயின் ஷாப்பை காலி பண்ணுங்க. இந்த 3மே காலி பண்ணாலே போதும். இந்த 100 நாள் வேலை இதெல்லாம் வேஸ்டான சம்பளம் தான் கவர்மெண்ட்டுக்கு. வேணாம், பூரா போய் படுத்தேன் கிடக்கு ஓடக்குள்ள. அதில் தான் கொள்ள பேர் இது, அதை சொல்லக்கூடாது. ஆமாம், அது வேணாம். 100 நாள் வேலை வேணாம். 100 நாள் வேலை பார்க்குறது வேஸ்ட்டு. சேசிப்பை விட்டால் 1 மணி நேரத்தில் தோண்டி போட்டு போயிடுவேன். பூரா வேரோட புடியும் போட்டு போயிடுவேன். நீங்கள் லேசாக சீச்சு விட்டு போயிடுறீங்க, போய் அங்கே இதில் படுத்துக்கிறீங்க. 100 நாள் வேலை தேவையில்லை. வேலைக்கு இங்கே விவசாயம் யாராவது பண்ணுறாங்களா? விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்குதா? விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பூரா 100 நாள் வேலைக்கு ஓடக்குள்ளே போய் படுத்துக்கிறீங்க. இங்கே இந்த தோட்டத்தில் பூரா விவசாயம் பார்க்குற ஊரா சும்மா கிடக்காங்க. பூ எடுக்க ஆள் இல்லை. இந்த இப்போ தங்கத்தோட்டத்தில் பூ எடுக்க ஆள் இல்லை. உண்மையே அதுதான், விவசாயத்துக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு 100 நாள் வேலையை நீங்கள் என்னைக்கு போட்டீங்களோ அன்றைக்கே விவசாயம் அழிஞ்சிச்சு. விஜய் சொன்னது இந்த 3 கருத்து எங்களுக்கு தெளிவாக இருக்குது. என்ன கருத்து சொன்னாங்க? ஒயின் ஷாப்பை அடைக்க போகிறோம். பீடி செட்டு வைக்கக்கூடாது, யாருமே குடிக்கக்கூடாது. சலுகை செய்கிறாங்களோ, ஏழை விலைக்கு யார் சலுகை செய்கிறாங்களோ அவங்கள முன்னேற்றி விடுறான். இது நான் வரல. நானும் ஓய்வு காசு வீட்டுக்கார் இறந்து 25 வருஷம் ஆச்சு. நானும் மனு கொடுத்து அந்த எதுவுமே எடுக்க மாட்டாங்க, எதுவும் கண்டுக்கிறவும் மாட்டாங்க. பேசாமல் ஒரு ஹோட்டலில் தான் வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிறோம். வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஒரு வீட்டு இடத்துக்கு கூட எத்தனை தடவை மனு கொடுத்தா அது நான் வரல. எதுவுமே இல்லை, எதுவுமே காட்ட மாட்டுறாங்க. வெளியில் எதுவுமே காட்ட மாட்டுறாங்க. வேலை பார்த்தாத்தே நாங்களாம் ஒரு நேரம் சாப்பிட முடியும், இல்லைன்னா எந்த செலவும் எங்களுக்கு கிடையாது. அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த 1000 ரூபா காசு மட்டும்தான் எங்களுக்கு அரசாங்க காசு, வேறு எதுவுமே இல்லை. நானும் எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுலேருந்து ஓய்வு காசுக்கு எவ்வளோ தடவை நானும் மனு தோடை கூட 5000 ரூபாய்க்கு வச்சு கொடுத்தேன். அந்த தோடு கூட விற்று அந்த முங்கி போச்சு. தோடு கூட திருப்ப முடியல. அந்த அளவுக்கு எங்கள் நிலமை போய்கிட்டு இருக்கு. என் மயன் ஒரு கார்டு இருக்குது, 1000 ரூபா காசு எத்தனை தடவை மனு கொடுத்தி அந்த 1000 ரூபா காசு அந்த பிள்ளைக்கு ஏற மாட்டேங்குது. அந்த பிள்ளைக்கு 1000 ரூபா காசே ஏறவே இல்லை. அந்த பிள்ளை 4-5 தடவை மனு கொடுத்துச்சு, இது நவரில் ஏறவே இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் வேலை பார்த்தாத்தே நாங்கள் சாப்பாடு, பிள்ளையெல்லாம் கொத்தனார் வேலை பார்த்தாத்தே கஞ்சி, வேலை இல்லைன்னா இருக்கிறத வச்சுதே சமாளிக்கணும். அந்த அளவுக்கு ஓடிட்டு எங்களுக்கு பெரும்பாலும் இது பாதகம் கிடையாது, நஷ்டத்தில் தான் இருக்கும். 100 நாள் வேலை 150 200 நாள் வேலை கவர்மெண்ட் கொடுக்கட்டும். மக்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு போதும். ஆனால் என்னைய மாதிரி விவசாயிகள் பண்ணுறவங்களுக்கு விவசாயிக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவங்க அந்த வேலைக்கு போயிடுறாங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு காலையில் பூ எடுக்கிறதுக்கு ஆள் கூட்டோம்னா 200 ரூபா ஊற்று காலையில் டீ வடை எல்லாமே வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது. வேலைக்கு ஆள் வர மாட்டேங்குது. அந்த வேலையை சரியாக பார்க்க மாட்டேன்றாங்க பொதுமக்களுக்கு. அங்கே இலவசமாக கொடுக்குறனால அங்கே போயிடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 125 நாள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு முன்னாள் முதல்வர் இபிஎஸ் அவர்கள் அறிவிச்சுருக்கார் 150 நாளைக்கு மக்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு இருக்காரு. நான் பாராட்டுறேன். அதனால் ஒன்றும் இல்லை.
ஆனால் நீங்கள் அங்கே வேலை பார்க்குற ஆளுகளை வந்து எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு வந்து தோட்டத்தில் வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நீங்கள் பூராமே 100 நாள்னு சொல்லி இப்போ 120 நாள் சொல்லி இப்போ 150 நாள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா இங்கே வேலை எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இதே மாதிரி இவர்களுக்கு விவசாயிகளுக்குன்னா வேலைக்கு ஆள் கிடைக்காம நாங்கள் இருக்கிறோம். வேலைக்கு ஆள் கிடைச்சா தானே எங்களை மாதிரி விவசாயி வந்து நாங்கள் வந்து ஒரு நெல்லே நட்டாலும் நெல் மணி அங்கே கொடுத்தாத்தான் விவசாயிகளுக்கு வந்து நெல் போய் சேரும். அங்கே அரிசி வந்து ரேஷன் கடைக்கு போகும். எங்களுக்கு மாடும் கிடையாது, இதுவும் கிடையாது. இன்றைக்கி வந்து விஞ்ஞான காலத்தில் வந்து டிராக்டர் வந்து ஓட்டுறதுனால ஆள் வந்து கிடைக்கிது, நடவுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது. இதனால வந்து கிராமத்தில் இருக்கிற ஆளுக்கு வந்து மில்லுக்கு இந்த மாதிரி 100 நாள் வேலைக்கு ஆளுகளை கூட்டு போயிடுறாங்க. இங்கே வேலைக்கு ஆள் இல்லாமல் நாங்கள் விவசாயி கஷ்டப்படுறோம். அதனால விவசாயிகளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி 100 நாள் வேலை 150 நாள் வேலை சொல்கிறப்ப ஒரு 50 நாளைக்காச்சும் விவசாயிகளுக்கு வந்து வேலை பார்க்கும்படி மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கிட்டேன். எங்களுக்கு வாழ்வாதாரம் முன்னேற இருக்குது, எங்கள் குடும்பம் குட்டிகள் நல்லா இருக்கும். இதனால வந்து வாழ்க்கை தரதுனால நம்ம ஊர்கள் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்தால் நாடு நல்லா. வந்து 2000 ரூபா கொடுக்குறது வந்து அங்கே வந்து வரவேற்கிறேன். அந்த அவர் சொன்னதை வந்து வரவேற்கிறேன். அதே போல் வந்து ஆண்களுக்கு வந்து பேரூர் வந்து இலவசம்ன்றாங்க. அவர் வந்து ஆண்களுக்கு பேர் வந்து இலவசம் போது எல்லா மக்களும் வண்டியில் போனால் கவர்மெண்ட் வந்து என்ன ஆகும்ன்றது தெரியல. இப்போ வந்து முன்னாள் உள்ள முதலமைச்சர் அவர்கள் வந்து ஏறக்குறைய 5 லட்சம் 6 லட்ச ரூபா கடை வாங்கி 6 கோடி கடை வாங்கி அதை வந்து இன்னும் கட்ட முடியல. அதற்கடுத்த வந்து ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழக மு.க. ஸ்டாலின் ஆட்சி. அவர் வந்து இப்போ இன்னும் 5 லட்ச ரூபா கடை எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. 5 கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. இப்போ 11 கோடி கடனில் இருக்குது. இதை வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து வரியிலையோ தண்ணி வரியிலையோ அல்ல போக்குவரத்துலேயோ அல்ல எந்த இதுலேயும் வந்து நாங்கள் வந்து வரியை வந்து நாங்கள் பொதுமக்கள் தான் அதை வந்து சரி கட்டணும். ஆனால் வந்து கடை வாங்காமல் மக்களுக்கு எது நல்லது செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும். இன்றைக்கி நிலைமைக்கு வந்து எது நடந்தாலும் வந்து அது வந்து பொதுமக்களுக்கு தான் பாதிப்பாகுது. ஆனால் வந்து இதை வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் இதை வந்து இது தெரிஞ்சுக்கணும். எந்த கடன் சுமதி வந்து மக்கள் தான் கட்டுறேன். ஆனால் இவங்க கடை வாங்குகிற தொகையை வந்து பொதுமக்கள் தான் அதை கட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து எதுவுமே கட்டுறது கிடையாது, வைக்கிறது கிடையாது. ஆனால் பொதுமக்கள் தான் இந்த கடன் சுமையை ஏற்றுக்கிட்டு தண்ணி வரி, குப்பை வரி, வீட்டு வரி, ஈபி வரி எல்லாமே கட்டுறது வந்து பொதுமக்கள் தான். அவர்கள் எடப்பாடி திட்டத்தை வரவேற்கிறோம். பொதுமக்களாக நாங்கள் ஏற்றக்கூடிய விஷயம். எல்லா திட்டத்தை அறிவித்து கடந்த ஆண்டுகள் 4 ஆண்டுகளில் எந்த திட்டமும் நிறைவேற்றப்படலைன்னு பொதுமக்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசு ஊழியர் போராட்டம் பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்கள, சத்துணவு திட்டங்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ரேஷன் கடை ஊழியர் போராட்டம் பண்ணுறாங்களே, என்ன அந்த மருத்துவத்துறை போராட்டம் பண்ணுறாங்களே, எதுவுமே திட்டம் சொல்கிறாங்க. எல்லாமே அறிக்கை கொடுக்குறாங்க. நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசிக்கிறேன். இதில் வந்து அவருடைய திட்டத்தை ஏற்றுக்கிறேன். அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திட்டத்தை வந்து எடப்பாடி அவர்கள் சொல்கிற சந்தோஷம். இதை வந்து நிறைவேற்றினா எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். திட்டங்களை அறிவிக்கிறாங்க. இது திட்டத்தை வந்து மக்களோட சேரக்கூடியவனே எங்களுடைய ஆசையாக இருக்குது. அவ்வளோதான். இது வந்து எந்த ஒரு இப்போ மாதம் ஒரு இடம் மின்சாரம் எடுக்குன்னு சொன்னாங்க, அது செய்யலை. இப்போ 2 மாதம் அது மாதிரி பில்லு கட்டிக்கிருக்கோம். ஈபி பில்லு கூட்டிட்டாங்க, வீட்டு வரி ரசீதும் கூட்டிட்டாங்க. இதெல்லாம் குறைச்சி மதிப்புறதுக்கு எதிர்கட்சியாக நீங்கள் வந்து போராட்டம் பண்ணி மக்கள் நல்ல சொன்னால் ஏற்றுக்கிறாங்க. அவ்வளோ அரசியல் இது திரையுலகத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து மக்கள் ஆட்சி நடத்திக்கிறாங்க. அது ஏற்றுக்கிற விஷயம் தான். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது. இதெல்லாம் செய்ய முடியாதுங்கய்யா. இதெல்லாம் செய்யவே முடியாது. பெண்கள் இலவசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அடுத்து 2000 தரப்போகிறாரு. இப்போ ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கோம்ல, வந்தானுங்க அவங்களுக்கு வரணும்ல. அவர் 7 ஊரில் இருக்கார். இப்போ ஒன்றா இருக்காங்க, உதவி ஜெயிப்பாங்க. ஏன்னா அடுத்த மாதம் 2000 சொல்ல போகிறாரு. ஒரு சொன்னால் கொடுத்துருவார். அவர் சொல்லி ஜெயிச்சு வந்தாலும் கொடுக்க முடியும். ஏற்கனவே கொடுத்துருக்காருல.